வணக்கம் டாக்டர். டாக்டர், நீங்க போன வார பேட்டியில மனநோய் வருவதற்கு உடலியல் காரணங்கள் இருக்குன்னு சொன்னீங்க. அப்படின்னு என்ன டாக்டர்? அதாவது உடலியல் காரணங்கள் அப்படின்னா உடல்லையே ஏற்படக்கூடிய சில காரணங்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ தைராய்டு டெஃபிஷியன்சின்னு ஒன்று இருக்குது. அந்த ஹைப்போதைராய்டுக்கு பேர் மிக்ஸிடிமான்னு பேர். அந்த மிக்ஸிடிமா வர்றவங்களுக்கெல்லாம் மனநல பாதிப்பு, மனநோய் வருது. அதுக்கு பேரே மிக்ஸிடிமா மேட்னஸ்ன்னு பேர். அதே மாதிரி உடலில் ஏற்படுற மற்ற மாற்றங்கள், அதாவது ஸ்ட்ரக்சரலாகவே நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் ஏற்படுற மாதிரி மாற்றங்கள் உடலியல் காரணங்கள்னு சொல்கிறது. இது எந்த விதமான டெஸ்ட்டு எடுத்து பார்த்தோம், எந்த விதமான ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்தினாலும் எந்த விதமான அப்நார்மாலிட்டி நீங்கள் கண்டுபிடிக்க முடியாத நிலையில் கூட உடலியல் காரணம்தான் சொல்கிறோம். இதுதான் பொதுமக்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு நிலையை ஏற்படுத்துது. எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, திருப்பி ஏன் உடலியல் காரணம்னு சொல்கிறீங்க அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. இது என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இப்போ நான் உங்களை தொடுறேன், இந்த உணர்வுகள் அப்படியே போய் நீங்கள் தொடுறீங்க அப்படின்றத நான் உணர்றேன். இதுக்கு தனியாக ட்ராக்ட் இருக்குது, இந்த நர்வு மூலமாக தான் போகுதுன்னு நமக்கு தெரியுது. அடுத்தது இது சூடாக இருக்குது, இது கூலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பகுத்து பார்க்குறோம். இதுக்கும் உடலியல்லாம் அடிப்படை ஆதாரம்னு ஒத்துக்கிறோம். ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்குது, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது வேண்டப்பட்டவங்க தொடுறாங்க அதனால் நல்லா இருக்குது, பட் எனக்கு வேண்டாதவங்க தொடுறாங்க அதனால் எனக்கு அருவருப்பாக இருக்குன்னு சொல்கிறது தான் சைக்காலஜி. இதுவும் உடலியல் காரணங்களால தான். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு நியூஸ் கேட்குறீங்க, சந்தோஷகரமான நியூஸ். அந்த சந்தோஷகரமான நியூஸ்ன்னு சொன்ன உடனே சந்தோஷம்னு ஒரு ஃபீல் பண்ணுறீங்க. இது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அந்த நியூஸ் வந்தால் கூட அந்த நியூஸ் உங்கள் காதுக்குள்ளே போய் உங்கள் அறிவை எட்டும்போது இது சந்தோஷமானதுன்னு உணர வைக்கிறது ஒரு குறிப்பிட்ட ரசாயன மாற்றங்கள் தான். அந்த ரசாயன மாற்றம் ஏற்படலைன்னா உங்களுக்கு சந்தோஷமாக நீங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. அதே மாதிரி ஒரு துக்ககரமான ஒரு நியூஸ் கேட்குறீங்க, அதை உடனே அந்த நியூஸ் உங்கள் அறிவுக்கு போனதும் வருத்தமாக ஃபீல் பண்ணுறீங்க. இது எப்படி? அந்த ரசாயன மாற்றம் அந்த வருத்தமாக ஃபீல் பண்ணுற இடங்களில் ஏற்படுறதுனால நீங்கள் வருத்தமாக ஃபீல் பண்ணுறீங்க. இந்த நியூஸ் அந்த மாற்றம் ஏற்பட்டு அந்த நியூஸ் போன உடனே அந்த ரசாயன மாற்றம் சரி செய்யப்பட்டு நீங்கள் நார்மலாக ஃபீல் பண்ணுறீங்க. இது பயாலஜி. இந்த நியூஸை கேட்காமையே என்னுடைய ரசாயன மாற்றம் தானாகவே ஏற்பட்டுடுச்சுன்னா நான் வருத்தமாகவே உணர்ந்துக்கிட்டு இருப்பேன், இல்லை சந்தோஷமாகவே உணர்ந்துக்கிட்டு இருப்பேன். ஒரு காரணம் அதுக்கப்புறம் என் மூளையில் ரசாயன மாற்றம் ஏற்படும் போது அது நார்மல்னு ஒத்துக்கிறோம். எந்த ஒரு தூண்டுதலும் இல்லாமல், எந்த ஒரு காரணமும் இல்லாமல், பட் அது இல்லாமல் ரசாயன மாற்றம் ஏற்பட்ட பிறகு எந்த காரணமும் இல்லாமல் நான் வருத்தமாக ஃபீல் பண்ணுறேன். அந்த மாதிரி சமயத்தில் சந்தோஷகரமான ஒரு ஸ்டிமுலஸ் எனக்கு வந்தால் கூட என்னால் சந்தோஷமாக உணர முடியாது. ஏன்னா இந்த பயோகெமிஸ்ட்ரி ஆல்ரெடி வருத்தத்துக்கு மாறி போயிடுச்சு. இதுதான் டிப்ரெஷன், மனச்சோர்வுன்னு சொல்கிறது. அதே மாதிரி சந்தோஷகரமான பயோகெமிஸ்ட்ரிக்கு மூளை போன பிறகு வருத்தமான விஷயம் கூட எனக்கு ஒரு பொருட்டாக தோணாது. இது என்ன பெரிய விஷயம், இது ஒரு நஷ்டமா, இது ஒரு தோல்வியா, இதை விட பெருசாக நான் பார்த்துருவேன்ற அளவுக்கு போயிட்டுருப்பேன். ஸோ இதுதான் உடலியல் காரணம்னு சொல்கிறது. நாம் வெளியே பார்க்குறது என்ன அப்படின்னா, நாம் ஒரு நோயோ அல்லது நோய்க்குறியோ அல்லது நோய்க்குண்டான காரணமோ எப்படி முடிவு பண்ணுறோம்? நம்ம கண்ணு முன்னால் பார்க்கணும், அல்லது ஏதாவது ஒரு டெஸ்ட்டு நமக்கு அதை காமிக்கணும்னு எதிர்பார்க்குறோம். இது இதில் இருக்காது. இதில் சைக்காலஜி எங்கே உள்ளே வருது அப்படின்னா, உங்களுக்கு சந்தோஷகரமான விஷயம் எனக்கும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் லாபம் அடைஞ்சிங்கன்னா அதுக்கு நான் சந்தோஷப்படணுன்னா நான் மகாத்மாவாக இருக்கணும். நான் லாபம் அடைஞ்சாதான் நான் சந்தோஷப்படுவேன். என் பையன் மார்க் வாங்கினா தான் எனக்கு சந்தோஷம். வேற ஒரு பையன் மார்க் வாங்கிறதுனால நான் சந்தோஷம் அடைய மாட்டேன். அப்போ அது விரிவாக்கமாகும். என்னுடைய ஊர்க்கார பையன் மார்க் வாங்கினா நான் சந்தோஷம், அப்புறம் என்னுடைய மாவட்டத்துக்கார மார்க் வாங்கினா எனக்கு சந்தோஷம், அப்புறம் என்னுடைய மாநிலத்துக்கார மார்க் வாங்கினா எனது சந்தோஷம்.
என்னுடைய நாட்டுக்காரன் வாங்கினா எனது சந்தோஷம், எனது மொழிக்காரன் வாங்கினா எனக்கு சந்தோஷம் விரிவடைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்குது. பட் இந்த சந்தோஷத்தை உணர்றதுக்கு முதல்ல எனக்கு மூளை வேணும். அந்த மூளையில் இருக்கிற ரசாயனம் வேணும். அந்த ரசாயனம் ஒழுங்காக மாறணும். இதுக்கு பேர் பயாலஜி. இது சும்மா கனவுலையோ அல்லது மாயையிலையோ ஏற்படுறதில்ல. இது தவறி மாறி உணர்ந்துச்சுன்னா உடனே நான் பாதிப்புக்குள்ளாகிட்டேன்னு அர்த்தம். இதுதான் உடலியல் காரணன்றது. இதை நல்லா நீங்கள் மனசில் வாங்கிக்கணும். உடலில் ஏற்படுற மாற்றங்கள்னால தான் என் உள்ளத்தில் மாற்றம் ஏற்படுது. உடலுக்கு செலுத்தப்படும் மருந்துகள்னால தான் என் உள்ளம் சரி செய்யப்படுது. வேற ஏதோ ஒரு விஷயத்தினாலேயோ வேற தானாவோலாம் அது சரியாகிறதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இது மருந்து கொடுத்தது மட்டும்தான் இல்லை, சொல்லி சொல்லி பட்டு பட்டு அனுபவப்பட்டு கூட இந்த ரசாயனம் மாறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் அது ட்ரக்காக இருக்கட்டும் அல்லது செய்தியாக இருக்கட்டும், மூளையில் ஏற்படுற ரசாயன மாற்றத்தினுடைய விளைவுனால தான் உங்களுக்கு சந்தோஷம், வருத்தம், பயம், பதட்டம் எல்லாமே உண்டாகுது. இதுதான் பயாலாஜிக்கல் ரீசன்ஸ்னு சொல்கிறது. இந்த பயாலாஜிக்கல் ரீசன்ஸுக்கு உடலியலாகவும் ஏற்படலாம் அல்லது உளவியலாகவும் ஏற்படலாம். பயாலாஜிக்கலாக உடம்புக்குள்ள மாற்றம் ஏற்பட்டு தான் அத்தனை உணர்ச்சிகளும் அத்தனை உணர்வுகளும் அத்தனை எண்ணங்களும் அத்தனை அறிவுத்திறன்களும் நடைபெறுது. இதைத்தான் பயாலாஜிக்கல் காரணம்னு சொல்கிறது. இதில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அதுக்கு பேர் பயாலாஜிக்கல் காரணம். அதனால் இப்போ சைக்கியாட்ரியில் பார்த்தீங்கன்னா பயாலாஜிக்கல் சைக்கியாட்ரி இஸ் எ வெரி பிக் ஃபீல்டு. இதை வச்சு தான் நிறைய பேர் இப்போ சைக்கியாட்ரியில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே பயாலஜி தான் சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. பட் பயாலாஜிக்கல் சைக்கியாட்ரி இதைத்தான் உடலியல் காரணம், உடலியல் நோக்கம், உடலியல் தாக்கம்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு வரோம். உடலியல் காரணன்றதுக்கு இதுதான் அர்த்தமாகும்.